ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பத்திரியப்பா. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஆங்கிள்ஸ் ஒரு கணக்கீடு வச்சு நம்ம மார்க் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்த்துட்டு சித்ரா கார்த்திக் அப்படின்ற ஒரு சகோதரி வந்துட்டு, ஆனால் எங்களுக்கு வந்துட்டு எனக்கு இந்த கணக்கீடுல முன்பகுதி மட்டும் தனியாக வீடியோ போட்டு எனக்கு அளவீடு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் மற்ற நண்பர்களுக்காகவும் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். அதாவது முன்பக்கம் வந்து எப்படி மார்க் பண்றதுன்னு அப்படின்னு தனியாக கேட்டிருக்காங்க. ஓகே, தனியாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன கணக்கீடு பண்ணியிருக்கோம்னா, ஃப்ரண்ட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மிடில் ஜெஸ்ட்ல இருந்து 3 பிரிச்சு ஃப்ரண்டோட லென்த் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்கேலுங்கடா தம்பி. இதுக்கு உயரம் நம்ம 13 இன்ச் வச்சிருந்தோம். இதோட மிடில் ஜெஸ்டோட உயரம், அதாவது ஃப்ரண்டோட உயரம் வந்துட்டு 11 இன்ச் கால்குலேட் பண்ண போறோம். 11. அதுக்கு மேல ஷோல்டர் கனெக்ட் பண்ண போறோம். ஷோல்டர் என்ன கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா, மேல் மார்பிலிருந்து 1/6 ஒரு பங்கு ஆஃப் ஷோல்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ 5.5 இன்ச்சு. இதுல இருந்து நமக்கு தேவையானது 5.5 இருந்து ஒரு 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் வேணும். இந்த 2.5 இன்ச்சு எப்படி கழுத்து அகலம் வேணும்னு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இதுல இருந்து நமக்கு தேவைப்படுறது 3 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சு கழுத்து அகலத்துக்கு ஒரு மார்க்கு. நம்ம ஃப்ரண்டோட கஸ்டமரோட லென்த் எப்படின்னு ஒரு 5.5 இன்ச்சு வச்சிருக்கேன். நம்ம அந்த அளவீடு எடுத்து பண்றோம் இல்லையா, அதுல ஒரு 5.5 இன்ச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆமோலோட இறக்கம் எப்படி கால்குலேட் பண்றது சொல்லியிருந்தேன். அப்பர் ஜெஸ்ட்ல 6 ஒரு பங்கு -1 4.5 இன்ச்சு. அந்த 4.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு பாடி லூஸ் எவ்வளோ கணக்கு பண்ணியிருக்கோம்னா 32. மேல் மார்பு 32, அதில் பாதி 16, அதில் பாதி 8. இப்போ இந்த 8க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கே 11 இன்ச்சு ஃப்ரண்ட் இறக்கம் வச்சிருக்கோம். 11 இன்ச்சு கீழ் மார்பு சுற்றளவில் 3 ஒரு பங்கு சென்டர் மார்பு, ஏதாவது இறக்கும். சரிங்களா? இந்த 11 இங்க மார்க் போட்டுக்கலாம். இப்போ இங்க தையல் பிடிப்புக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் போட்டாச்சு. இப்போ இதுக்கும் இந்த 2 ஷோல்டருக்கும் நடுவில் எத்தனை இன்ச்சு அகலம்? இப்போ 3 இன்ச்சு அகலம் இருக்கு. 3ல பாதி 1.5. அந்த 1.5 இன்ச்சை ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கலாம். இதுதான் நம்ம ஃப்ரண்ட் டாட்டோட சென்டர். இப்போ 33 இன்ச்சு எங்க கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃப்ரண்ட் டாட்டோட உயரம் எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா, இந்த நம்ம அளவு எடுக்கும் பொழுது ஃப்ரண்ட் ஜெஸ்டோட சென்டர்ல எங்க வந்து பிளவுஸ் நிக்குது, அதாவது டேப் எங்க நிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு டாய் வச்சு சொல்லித்தரேன், ஒரு பொம்மையில சொல்லித்தரேன். சாரி, ட்ரெஸ் இல்லாமல் இந்த பொம்மையில சொல்லக்கூடாதுன்றதுக்காக சரி இப்படி ஒன்று போட்டிருக்கேன். ஐயம்மா, இது நிக்கல. நம்ம பொம்மை ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ இந்த டாய் இருக்கு இல்லைங்களா, இந்த டாயில இப்போ நாம இந்த ஷோல்டர் இப்படி கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஷோல்டர்ல இருந்து இப்போ இந்த சென்டர், அதாவது ஃப்ரண்ட் கப்போட சென்டர் எங்க வருது அப்படின்னு கால்குலேஷன் பண்ணும்போது, இப்போ இந்த பொம்மைக்கு 8 இன்ச்சில் வந்து சென்டர் நிக்குது. நிப்பிள் பாயிண்டோட அளவு 8 இன்ச்சில் நிக்குது. அப்போ நமக்கு ஃப்ரண்டோட உயரம் நம்ம இதுல 11 சொன்னோம், ஆனா இந்த பொம்மையோட அளவும் 11 தான் இருக்கு. இங்க 8.5 நிக்குது. இந்த 8 இன்ச்சை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்படிதான் நம்ம கால்குலேஷன் பண்ணி அளவு எடுக்கணும். இப்போ அளவு எடுக்கும்போது இந்த ஷோல்டர் சென்டர்ல இருந்து நம்ம பிரஸ்டோட சென்டர் பகுதி எவ்வளவு வருது, இந்த மார்க்கிங் எங்க நிக்குது அப்படின்னு நம்ம பார்த்து கால்குலேஷன் பண்ணி அந்த டாட்டோட உயரத்தை நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ அதுல பொம்மையிலையும் 11 தான் இருந்துச்சு, இதுலயும் 11 தான் இருக்கு. அப்போ அந்த 11க்கு எங்க நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது 8.5 நம்ம நின்றுச்சு. இந்த 8 இன்ச்சு நம்ம டாட்டோட ஹைட்டோட லென்த். இப்போ இதுல வந்துட்டு சென்டர் மார்போட இப்போ 33 இன்ச்சு சென்டர் மார்பு எடுத்திருக்கோம். இப்போ மேல் மார்பு 32 + 1 சென்டர் மார்பு. இந்த 31 இங்க கால்குலேஷன் பண்ணும்போது 8 8 16 இன்ச்சு வரணும். அப்போ 4.25 33 16 8.25 இன்ச்சு இங்கே வரும். இப்போ இந்த 8.25 இன்ச்சுக்கு இங்க ஒரு 1 இன்ச் கிராஸ் எடுத்துக்கலாம். இந்த மேல் மார்புல இருந்து இந்த பக்கம் கிராஸ், அதே 1.5 இன்ச் கிராஸ் இங்க எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹைட் எப்படி அளவுக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மினிமம் வந்துட்டு பாடி லூஸ் போக போக இந்த ஹைட்டோட லென்த்தும் போகும். இந்த ஹைட் இப்போ நம்ம நார்மல் 32 தான் வச்சிருக்கோம். இந்த 32க்கு 2 இன்ச்சு வச்சா போதும். இந்த 2 இன்ச்சு இந்த பகுதி வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது
இந்த பகுதியில் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். 2.5 இன்ச்சு வச்சுக்கணும். ஏன் இங்கே நம்ம அதிகமாக வைக்கிறோம்னா, இங்கே நம்ம எவ்வளோக்கு மேலே ஏற்றுறோமோ, இந்த பகுதியில் எவ்வளோக்கு நம்ம ஹைட் மேலே ஏற்றுறோமோ அவ்வளோக்குள்ள இந்த ரிங்கிள்ஸ் குறையும். சரிங்களா? இந்த ரிங்கிள்ஸ் குறையிறதுக்கு தான் இங்கே மேலே ஏற்ற போகிறோம். இப்போ இங்கே 2 இன்ச்சு 2.25 இங்கே 2.25 வச்சிருக்கோம். இப்போ இந்த சென்டரையும் ஜாயின் பண்ணுறோம். டாட்டோட அளவு நம்ம கணக்கு பண்ணி வச்சிருக்கோம். என்ன கணக்கு பண்ணியிருக்கோம்னா, மேல் மார்பில் 10ல் ஒரு பகுதி டாட்டோட அளவு. அப்போ 32 / 10 3.1 வரும். நாம அதில் மைனஸ் ஒரு 1/4 இன்ச்சு பண்ணிக்கலாம். 2.25. ஓகே. இப்போ இந்த இந்த ஸ்கொயர்லேருந்து 3/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு தள்ளி, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி இந்த டாட்டு கொண்டு வந்துக்கலாம். இங்கேருந்து இந்த கிராஸில் 1.5 இன்ச்சு தள்ளி இந்த டாட் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் வரணும். ஏன் இங்கே வெளியில் வரணும், 1/2 இன்ச்சு வெளியில் வரணும்னு கேட்டோம்னா, இந்த கப்பை நம்ம இப்படி, அதாவது இந்த சென்டர் டாட் போடும்போது கொஞ்சம் மேலே வரும்போது இந்த துணி வந்து நேர் பண்ணி கொடுக்கும். இங்கே ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு அந்த பெண்ட், அந்த கிராஸஸ் எதுவுமே வராமல் இந்த கிராஸும் இந்த டாட்டோட அளவை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். பிரஸ்டோட ஃபினிஷிங்காக இங்கே நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஓகே. ஃப்ரண்டோட அளவு புரிஞ்சுதா? ஓகே. இந்த மாதிரி நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ், டெய்லரிங் சம்மந்தப்பட்ட என்ன டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில் கண்டிப்பாக நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.